Hi friends, welcome to Shifa Diaries. Maths கத்துக்கலாமா? Fraction to decimals. பின்ன எண்களை தசம எண்கள் ஆக்குதல். இப்போ டைப் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டினாமினேட்டர்ல 10, 100, 1000 அந்த மாதிரி 10 ஓட மல்டிபிள்ஸ் இருந்தா அது வந்து நம்ம டைப் 1ல எடுக்கலாம். இப்போ இங்க கீழ எக்ஸாம்பிளுக்கு எழுதி இருக்கேன் பாருங்க. 1/10, 23/100, 123/1000, 1234/10,000. ஸோ இதுதான் எடுத்திருக்கோம். இப்போ ஃப்ராக்ஷன் எப்படி டெசிமல்ஸா மாத்துறது அப்படின்னா பார்க்க போறோம். இப்போ 1/10 இது வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த 0க்கு 1 எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோமா? இப்போ இந்த 1க்கு பதிலா நீங்க பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா பாயிண்ட் வச்சுக்கிங்களா? அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு 0.1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்டாவது சம் 12/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 0க்கு பதிலாக 2 எழுதிக்கலாமா? இப்போ இந்த 1க்கு பதிலாக இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாமா? அப்படின்னா நம்மளுக்கு 1.2 தான் வருது. அப்படின்னா இதோட ஆன்சர் 1.2. நெக்ஸ்ட் இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 0க்கு பதிலாக 3 எழுதிக்கலாமா? இந்த 1க்கு பதிலாக இங்கே என்ன வைக்கணும்? பாயிண்ட் வைக்கணும். அப்படின்னா ஆன்சர் என்ன? 12.3 தான் இதோட ஆன்சர். இப்போ இது பாருங்க, 0க்கு பதிலாக 4 வைக்கலாமா? இப்போ இந்த 1க்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா நான் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100ஆல தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 0க்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கேன்? இந்த நம்பர் போட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 0க்கு பதிலாக எதுவும் இல்லை, ஸோ அதனால் நான் 0னே போட்டுக்கிறேன். இப்போ 1க்கு பதிலாக நான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா வந்து எதுவும் இல்லைனால நான் முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 0க்கு பதிலாக 2 வைக்கலாமா? இப்போ இந்த 0க்கு பதிலாக 1 வைக்கலாமா? இப்போ இந்த 1க்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ இந்த 0க்கு பதிலாக 3 வைக்கலாமா? இப்போ இந்த 0க்கு பதிலாக 2 வைக்கலாமா? இப்போ இந்த 1க்கு பதிலாக இங்கே பாயிண்ட் வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 0க்கு பதிலாக 4 வைக்கலாமா? இந்த 0க்கு பதிலாக 3 வைக்கலாமா? இப்போ இந்த 1க்கு பதிலாக இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்படின்னா இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் பாருங்க, தௌசண்ட்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 0க்கு பதிலாக 1 வைக்கலாமா? இப்போ இந்த 0க்கு மேலே எதுவும் இல்லைனால நம்ம 0னே போட்டுக்கலாம். இந்த 0க்கு மேலே எதுவும் இல்லைனால நம்ம 0னே போட்டுக்கலாம். இப்போ 1க்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ இந்த 0க்கு பதிலாக 2 வைக்கலாமா? இப்போ இந்த 0 பதிலாக 1 வைக்கலாமா? இப்போ இந்த 0க்கு மேலே எதுவும் இல்லைனால நான் 0னே போட்டுக்கிறேன். இப்போ 1க்கு பதிலாக நம்ம பாயிண்ட் வைக்கணும். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த 0க்கு பதிலாக 3. இப்போ இந்த 0க்கு பதிலாக 2. இப்போ இந்த 0க்கு பதிலாக 1. இப்போ வந்து 1க்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ முன்னாடி நம்ம 0 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 0க்கு பதிலாக 3 வைக்கலாமா? நெக்ஸ்ட் 0க்கு பதிலாக 2 வைக்கலாமா? இதே 0க்கு பதிலாக 1 வைக்கலாமா? இப்போ 1க்கு பதிலாக என்ன வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்? பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனா நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த 0க்கு பதிலாக 4 எழுதிக்கலாமா? அதே மாதிரி இந்த 0க்கு பதிலாக 3 எழுதிக்கலாமா? இப்போ இந்த 0க்கு பதிலாக நம்ம 2 எழுதிக்கலாமா? இப்போ இந்த 1க்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாயிண்ட் வச்சா இதுதான் இதோட ஆன்சர். இப்போ டைப் 2ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருக்கணும். அதாவது நியூமரேட்டரில் சின்னதாகவும் டினாமினேட்டரில் பெருசாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இதோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே தான் இருக்கும். 1/2, 1/5, 2/4, 8/9. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 0வை அப்ளை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த டினாமினேட்டர்ல அது வகுச்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 10/2 அப்படின்னு வருதா?
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் வச்சுட்டு தான் அப்புறமா நம்ம போடணும். அப்போ 10 டிவைடட் பை 2 என்னன்னு தெரியும், நமக்கு 5 தெரியும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுவும் நம்ம 0 வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணனா நம்மளுக்கு 10/5 வருமா? 10/5னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 10 நம்மளுக்கு 5 2s 10 வருதா அப்படின்னா 2 டைம்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. முன்னாடி எதுவும் இல்லைன்னா இல்லை 0 போட்டுக்கிறேன். இப்போ இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 0 இறக்கணும். ஸோ 0 இறக்கணும்னா நம்மளுக்கு 20/4 வருதா? இப்போ நம்ம வந்து எப்பவுமே சொல்லியிருக்கோம் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ 4 5 நம்மளுக்கு 20 கிடைக்குதா அப்படின்னா 5 போட்டுக்கோங்க. முன்னாடி எதுவும் இல்லைனாலும் நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம வந்து 0 இறக்கணும்னா நம்மளுக்கு 80 வரும். 80 90 எவ்வளோ வருமா? வராது. ஸோ அதனால் நம்ம சாதாரண டிவிஷன் போடுவோம்ல, அதாவது அப்படியே 8 மட்டும்தான். இப்போ நம்ம 0க்கு இது அப்ளை பண்ணோம்னா 80/9 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ அப்படின்னா 9 டேபிளில் 80 வராதா? ஸோ அதனால் இதை வந்து நம்மளுக்கு வராது, இந்த மெத்தடில் வராது. ஸோ நம்ம சாதாரண டிவிஷன் போட்டே பார்க்கலாம். இப்போ நம்மளோட சம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 23/25. இப்போ 25 வந்து 100 டிவைட் பண்ணும்ல, எத்தனை டைம்ஸ் டிவைட் பண்ணும்? 4 டைம்ஸ் டிவைட் பண்ணும். அப்படின்னா அதை என்ன பண்ணுறீங்கன்னா 4 டைம்ஸ் மேலே இருக்க நியூமரேட்டரில் நீங்கள் இன்ட்டு பண்ணிக்கணும். இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு 23 × 4 போட்டால் நம்மளுக்கு என்ன வருது? 92 வருது. இப்போ இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15/50. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்து நம்மளுக்கு 15 × 2s 100 வருதா? அப்படின்னா இந்த இன்ட்டு 2 வந்து மேலே மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ 15 × 2 எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், 30. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 0 போட்டுக்கலாம். அப்படின்னா இதோட ஆன்சர் 0.30. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3/4. இப்போ இந்த 3க்கு அப்புறமா 0 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அப்புறமா ஒரு நம்பர் இல்லை. ஸோ அதனால இதோட நம்ம அழிச்சுக்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3/4. நம்மளுக்கு தெரியும் 425 நம்மளுக்கு 100 வரும் அப்படின்னு தெரியும். அப்படின்னா இதை வந்து 25 × 3 அப்படின்னு போட்டு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் வச்சுக்கிறீங்களா? இப்போ நம்மளுக்கு 3 × 25னா என்னன்னு தெரியணும். 15 3 2s 6 75 அப்படின்னு வருது. இப்போ இங்கே 75ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நம்ம 0 போட்டுக்கலாம். அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன, 0.75. இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னா இந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர வேற மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு பார்க்கலாம். இப்போ டினாமினேட்டர்ல 9 or 11 இருந்துச்சுன்னா நீங்க ஸ்பெஷல் கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 8/11 இருக்கா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இது மேல இன்டு 9 மட்டும் தான் பண்ணணும். பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட் நான் இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனா, அப்ப என்ன சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்படின்னா 8 9 72 72 72 அப்படின்னு ரிப்பீட்டேஷன் ஆயிட்டு இருக்கும். அதை எப்படி எழுதணும்னா 0.72 பார் அப்படின்னு எழுதலாம். இப்போ இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம என்ன பண்ணணும்னா 11 பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் 11 இருந்தால் இன்ட்டு 9 பண்ணணும், டினாமினேட்டர் 9 இருந்தால் அது இன்ட்டு 11 பண்ணணும். பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராப்பர் ஃபிராக்ஷனாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாயிண்ட் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு 6 × 11 நம்மளுக்கு 66 66 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி எழுதலாம், நம்ம 0.66 பார் அப்படின்னு எழுதலாம். இப்போ மிக்ஸ்டு டைப் 4 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 அப்படிங்கிறது அப்படியே எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பில் என்ன பார்த்துருக்கோம், என்னன்னா 0 வந்து இறக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, 10/2 வருமா? அப்போ நான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா.
அப்போ 10 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 5 கிடைக்குது. முன்னாடி எதுவும் இல்லைனா நான் 0 போட்டுக்கிறேன். ஸோ அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்துங்கன்னா 2.5. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே அப்படியே 456 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்க மாதிரி இறக்கணும்னா வராது. ஸோ அதனால நம்ம 100 டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 25 வருதா, அது இதோட இன்டூ பண்ணணும். ஸோ நம்ம 3 இன்டூ 25 இன்டூ 3 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 50, கேரி 1, 2 3 6 7. ஸோ அப்படின்னா 75 கிடைக்குது. அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், பாயிண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு பாயிண்ட் வச்சுட்டு 75 எழுதணும். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நம்ம 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 456 ப்ளஸ் 0.75 என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 456.75 அப்படின்னு தெரியும். அப்படின்னா இதோட ஆன்சர் 456.75. That's all friends. Like, share, subscribe பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.